அதோட கல்யாண பொண்ணே சொல்றாங்க, நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சதும் நாங்க 2 பேருமே ஸ்டேஷனுக்கு வரோம், அப்ப தாராளமா விசாரிங்கன்னு. அப்புறம் ஏன் இவ்வளவு ஆக்ரோஷமா நடந்துக்கிறீங்க? சாரி சார். போயா முதல்ல வெளியே. ஏமா, சொசைட்டில நீங்க எவ்வளவு பெரிய மனுஷி, நீங்க போய் இந்த மாதிரி தப்பான பொண்ணுங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி உங்க சொந்த பேரனோட வாழ்க்கையே இப்படி கெடுக்க பாக்குறீங்களா? இல்ல சார், இந்த பொண்ணு சித்துவ உயிருக்குயிரா விரும்புறதா சொல்லி என்கிட்ட ரொம்ப கெஞ்சினா. அதான். அதுக்காக உடனே நீங்க அப்படி ஒரு மோசமான பிளான சொல்லி உங்க பேரனோட பேரை கெடுக்க அவன் கூட கோயம்புத்தூருக்கு போக சொல்லுவீங்களா? ஏமா இன்னும் நின்னுட்டு இருக்க? கிளம்புங்க இருந்து. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உன்ன போய் நல்லவளா மாறிட்டேன் நான் நம்பினேன் பாரு. என்ன சொல்லும்? எங்க முகத்திலேயே முழிச்சிடாத. மரியாதை இங்க இருந்து கிளம்பு. என்னடி பாக்குற? வெளியே போடி. ரொம்ப பரவாயில்லப்பா. நீங்க எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? அந்த இன்ஸ்பெக்டர் நடந்துகிட்டதுக்கு அவர் சார்பா நான் தான் உங்க எல்லார்கிட்டயும் சாரி கேட்கணும். சாரி. ஐயோ சார், அதெல்லாம் எதுக்கு? எப்படியும் நீங்க இங்க நல்ல நேரத்துல வந்தீங்க. என் பையனையும் பொண்ணையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். ஐயோ அதெல்லாம் பட வேணாம், நல்லா இருங்க. கங்க்ராட்ஸ் சார். தேங்க்யூ சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நன்றி சார். நல்ல நேரத்துல வந்து ஹெல்ப் பண்ணீங்க சார். பரவாயில்ல இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. இதுல என்ன சார் இருக்கு? பரவாயில்ல. வாங்க சார், வாங்க வாங்க சார். அம்மா வாங்கம்மா, உள்ள வாங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி சார். எப்படியாவது சிவானியும் அந்த இன்ஸ்பெக்டர் சுந்தரராஜனும் சேர்ந்து நடக்க இருந்த கல்யாணத்தை எப்படியும் நிறுத்திடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா திடீர்னு அந்த எஸ்பி பரசுராமனால நம்ம பிளான் மொத்தமும் சொதப்பிடுச்சு. இனிமே சிவானிய பத்தி யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. அடுத்து சுகந்தியை வச்சு மூவ் பண்ண வேண்டியதுதான். ஆண்டாளம்மா கூப்பிடுறாங்க. அம்மா சொல்லுங்க. 3வது மாடியில ஒரு எம்டி ஹால் இருக்கு. நான் இப்போ அங்கதான் இருக்கேன். சீக்கிரமா வா. சரிங்கம்மா, நான் வரேன். அம்மா, எதுக்குமா கூப்பிட்டீங்க? நீ கொடுத்த 4வது டோஸ் மருந்தால சாரதா உடம்பு முடியாம இருக்கா. அவளால கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு வர முடியாதுன்னு உத்தரவாதம் எல்லாம் கொடுத்த. அப்புறம் எப்படிடி சாரதா இங்க வந்திருக்கா? உன்னைத்தான் கேக்குற, பதில் சொல்லு. நான் சொன்ன மாதிரி நீ அவளுக்கு 4வது டோஸ் மருந்த கொடுத்தியா இல்லையா? கொடுக்கல. என்னது? குடுக்கலையா? ஏண்டி குடுக்கல? ஏன்னா சாரதா ரொம்ப நல்லவ. அதுவே எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு. எனக்கு அவ நல்லவன்னு தெரிய வந்த பிறகு அவளுக்கு துரோகம் பண்ண மனசு வரலமா. அது மட்டும் இல்லம்மா, பணத்துக்கு ஆசைப்பட்டு நல்லா இருந்த சாரதா நீங்க கொடுத்த மருந்த 3 தடவை பால்ல கலந்து கொடுத்து நல்லா இருந்த சாரதாவை இன்னைக்கு படுத்த படுக்கையில போட்டு ஆளாக்கிட்ட. நான் அவளுக்கு செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா நானே ஒரு நல்ல சித்த வைத்தியரா பார்த்து ரகசியமா சந்திச்சு அவர்கிட்ட இருந்து மாத்து மருந்து வாங்கிட்டேன். நீங்க கொடுத்த பொடிக்கு பதிலா அதுக்கு மாத்து மருந்தா ஒரு மருந்து வாங்கி
அவளுக்கு தெரியாம நான் பால்ல கலந்து கொடுத்துட்டேன். அந்த மாத்து மருந்து நீங்க கொடுத்த அந்த தப்பான பொடியோட வீரியத்தை அப்படியே குறைச்சிரும். சீக்கிரமே சாரதா எந்திரிச்சு நடந்து பழைய மாதிரி ஆயிடுவா. நிறுத்தடி. என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் திடீர்னு இப்படி மாறி போன? நானா மாறலமா, சாரதாவோட நல்ல குணம்தான் என்ன மாத்துச்சு. என்னடி பொல்லாத நல்ல குணம்? நான் உனக்கு எவ்வளவோ உதவி பண்ணியிருக்கேன். மத்ததெல்லாம் விடு. முந்தா நாள் உன் அப்பாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு நான் சொலையா 2 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கேன். அந்த பணத்தை வச்சுதானடி உன் அப்பா உயிரையே காப்பாத்த முடிஞ்சது. ச்சே, இந்த நன்றி எல்லாம் மறந்துட்டியா நீ? இல்லம்மா, நான் அதை மறக்கல. ஆனா உங்களுக்கு முன்னாடியே என் அப்பாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு சாரதா தாமா முதல்ல பணம் கொடுத்தா. என்னடி வளர்ற? அவதான் அந்த நேரம் அவ பையன் கல்யாணத்துக்கு பணம் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருந்தாளே. அவ எப்படி பணத்தை கொடுத்திருக்க முடியும்? நான் உண்மைதாமா சொல்றேன். எங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் இருந்து என் தங்கச்சி போன் பண்ணும்போது சாரதா என் முகத்தை பார்த்து எனக்கு ஏதோ கஷ்டம்னு புரிஞ்சுக்கிட்டு என்ன கேட்டா. நான் விஷயத்த சொன்னதும் உடனே ஒரு 20,000 ரூபாய் ரெடி பண்ணி ஹாஸ்பிட்டல்ல காசு கட்டி, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அது சாரதா, என் அப்பா பிரச்சனையில இருக்காரு. ஆனா அவரோட பிரச்சனையை சரி செய்ய என்னால முடியல. சுகந்தி, நான் என்னால முடிஞ்ச உதவியை செய்ய மாட்டேனா? முதல்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லு. ஒண்ணும் இல்ல, அப்பாக்கு உடம்பு சரியில்லை சாரதா. ஹார்ட் அட்டாக் வந்துருச்சா? என்ன சொல்ற சுகந்தி? நீ உடனே ஊருக்கு கிளம்பு. நான் அங்க போறதால எந்த பிரயோஜனமும் இல்ல சாரதா. எப்பயும் போல இப்ப என் தங்கச்சி இருக்கா. எனக்கு இப்ப அப்பாவோட செலவுக்கு தான் காசு வேணும். ட்ரீட்மெண்ட்டுக்கு லட்சக்கணக்கா செலவாகும்னு சொல்றாங்களா? நான் இப்ப இருக்கிற நிலைமைக்கு என்னாலலாம் அந்த அளவுக்கு பணம் புரட்டுற நிலைமையில இல்ல. சரி, இப்ப அப்பா எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு? நம்ம பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல கேஜி ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களா? சாரதா, யாருக்கு கால் பண்ற? நம்ம ஊரு வாத்தியாருக்கு தான். ரிங் போகுது. சார், நான் சாரதா பேசுறேன். நம்ம ஊரு விஓ சுகந்தி இருக்கால்ல, அவ ஆபீஸ் விஷயமா சென்னைக்கு வந்திருக்கா. இந்த நேரம் பார்த்து அவ ஊர்ல அவ அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சான். ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களா. கூட சுகந்தியோட தங்கச்சி வேற இருக்கா. அவளால ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான பணத்தை ரெடி பண்ண முடியாது இல்லையா? அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்வான்ஸா ஒரு 20,000 ரூபாய் பணம் கட்டினீங்கன்னா நான் கூடிய சீக்கிரம் அந்த பணத்தை உங்களுக்கு திருப்பி கொடுத்துறேன் சார். இந்த ஹெல்ப்பை பண்ண முடியுமா சார்? ப்ளீஸ் சார், முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நான் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அந்த பணத்தை உங்களுக்கு நான் கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவேன் சார். சரிங்க சார், நீங்க பணத்தை கட்டிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. ரொம்ப நன்றிங்க சார். சுகந்தி, நீ ஒன்னும் கவலைப்படாத. இப்போதைக்கு ஹாஸ்பிட்டல்ல அட்வான்ஸா 20,000 ரூபாய் கட்டிட்டா போதும். ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிச்சிருவாங்க. மீதி பணத்தை அப்புறமா ரெடி பண்ணி கட்டிக்கலாம். அப்பாவை காப்பாத்திடலாம் சுகந்தி, நீ பயப்படாம இரு. இந்த நிலைமையிலயும் எனக்கு நீ இப்படி ஒரு உதவி பண்ற. ஆனா அந்த ஆண்டாளம்மாவோட பேச்சு கேட்டு உன்னை இந்த மாதிரி படுத்த படுக்கை ஆக்கிட்டேனே, என்னை மன்னிச்சிரு சாரதா. நீங்க எனக்கு 2 லட்சம் கொடுத்தது பெரிய விஷயம் இல்லம்மா. ஏன்னா உங்ககிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருக்கு. ஆனா சாரதா அப்படியா? என்ன மாதிரி ஒரு சாதாரண மனுஷி. அவ எனக்கு ஒரு கஷ்டம்னு கேள்விப்பட்ட உடனே, அதுவும் படுத்த படுக்கையில எந்திரிக்க முடியாம இருந்த ஒரு நிலைமையில கூட என் கஷ்டத்தை பத்தி புரிஞ்சுக்கிட்டு எனக்கு உதவுதான் பார்த்தா. அதுதாம்மா நல்ல மனசு.
அது நல்ல நோக்கத்தோட அவ எனக்கு கொடுத்ததுனாலதான் என் அப்பா இன்னைக்கு உயிரோட இருக்காரு. அந்த 20,000 ரூபாய் தாமா என் அப்பாவை காப்பாத்தி இருக்கு. அதுக்கப்புறம் தான் நீங்க எனக்கு கொடுத்த 2 லட்சம் ரூபாய் எனக்கு பயன்பட்டுச்சுமா. இன்னும் சொல்ல போனா சாரதா கொடுத்த 20,000 ரூபாயில தாமா என் அப்பாவோட உயிரை பொடிச்சு நிறுத்த முடிஞ்சது. அப்பதாம்மா நான் சாரதாக்கு இவ்ளோ பெரிய துரோகத்தை, ஒரு பாவத்தை செஞ்சிட்டு இருக்கேன்னு என்னால உணர முடிஞ்சது. இந்த விஷயத்தையெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு நான் என் அப்பாவை பார்க்க ஊருக்கு கிளம்பி போயிருக்கலாம். ஆனா நான் போயிட்டா நீங்க சும்மா இருப்பீங்களா? எனக்கு பதிலா என்ன மாதிரி வேற யாரையாவது ஒருத்திய ஏற்பாடு பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக சாரதாவோட உயிருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிருப்பீங்கல்ல. அதனாலதாம்மா நான் சாரதா கூடவே இங்கேயே இருந்துட்டேன். வாய மூடுடி. நான் கொடுத்த 2 லட்சத்தை விட அந்த சாரதா கொடுத்த கேவலம் 20,000 பெருசா போயிடுச்சா உனக்கு? நமக்கு யார் அதிகமா பணம் கொடுக்கறாங்கங்கிறது முக்கியம் இல்லம்மா. எந்த சூழ்நிலையில எந்த நோக்கத்துல நமக்கு கொடுக்கறாங்கன்றது தான் முக்கியம். உங்களுக்கு இந்த கல்யாணம் நடக்க கூடாது. அதுக்கு சாரதா படுத்த படுக்கையில இருக்கணும். ஆண்டவா, உங்களுக்கு உங்களோட சேர்ந்து இந்த தப்பான நோக்கத்துக்கு நான் உங்களுக்கு உதவி பண்ண, அந்த உதவிக்கு பரிகாரமாதான் நீங்க எனக்கு பணமே கொடுத்தீங்கம்மா. ஆனா சாரதா அப்படி இல்லம்மா. தன்னோட சூழ்நிலைய பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம அவ என்கிட்ட எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம அந்த ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கைய இருக்கும்போது கூட, முடியாம இருக்கிற சூழ்நிலையில கூட என் அப்பாக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கட்டுறதுக்கு உடனே பணத்தை ரெடி பண்ணி கொடுத்தான்ல, எனக்காக இன்னொருத்தர்கிட்ட கையேந்தினால, அந்த குணந்தாமா, அந்த குணம்தான் கடவுளுக்கு சமம். அம்மா, இத பாருங்க, எனக்கு இப்போ சாரதா தான் கடவுளுக்கு சமம். அந்த கடவுளுக்கு நான் இனிமே எந்த துரோகமும் பண்ண மாட்டேன். நீங்களும் பண்ணாதீங்க. என்னடி மிரட்டுறியா? பதட்டப்படாதீங்கம்மா. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் உங்ககிட்ட என்னோட தேவைக்கு நிறைய பணம் வாங்கியிருக்கேன். அந்த நன்றி கடனுக்காவது உங்களாலதான், நீங்க கொடுத்த பொடிய பால்ல கலந்து கொடுத்ததுனாலதான் சாரதாக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு ஒரு காலத்துக்கும் நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். மறுபடியும் சொல்றேம்மா, நீங்க மறுபடியும் சாரதாவுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா அதுக்கு மேலேயும் பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். என்னடி பண்ணுவ? நானே போலீஸ் கிட்ட போய் உங்க மேல புகார் கொடுப்பேம்மா. மறுபடியும் சொல்றேன், இனிமே நீங்க சாரதாவுக்கு எந்த கெடுதலும் பண்ணக்கூடாது. என்கிட்டயே காசை வாங்கிக்கிட்டு என்னையே எச்சரிக்கிறியா? நன்றி கெட்டவள. வேண்டாமா, சாரிமா, சாரி. உங்ககிட்ட நான் சண்டை போட விரும்பல. அம்மா, உங்க பேச்ச கேட்டு நான் கொலைகாரி ஆகிறத விட உங்க பேச்ச கேட்காம சாரதாவுக்காக நான் ஒரு நன்றி கெட்டவளாவே இருந்துட்டு போறேமா. இவெல்லாம் நம்மள மதிக்காத அளவுக்கு ஆயிட்டோமே. எல்லாம் என் நேரம். சாரதாத்துக்கு உடம்பு முடியாம போனதுக்கு இந்த ஆண்டாள் பாட்டி தான் காரணமா? ஹலோ கிராண்ட்மா. என்ன பாட்டி,
இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தலான்னு அடுத்த பிளான யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஏய், ஏற்கனவே நான் டென்ஷன்ல இருக்கேன். மேலும் என்ன டென்ஷன் பண்ணாம போடி இங்க இருந்து. உங்க டென்ஷன் என்னன்னு நான் சொல்லட்டுமா? சிவானி மூலமா இந்த கல்யாணத்துல குழப்பத்தை உண்டு பண்ணலான்னு பாத்தீங்க. ஆனா அந்த ஆபரேஷனை எஸ்பி பரசுராமன் சார் ஈஸியா ஆஃப் பண்ணிட்டாரு. அடுத்து அந்த சுகந்தியை வச்சு மூவ் பண்ணலான்னு பாத்தீங்க. ஆனா அந்த சுகந்தியும் உங்களை கைவிட்டுட்டாங்க. அதான் அடுத்து யார் வச்சு பிளான் பண்றதுன்னு தெரியாம பயங்கர டென்ஷன்ல இருக்கீங்க. கரெக்டா? ஆனா எப்படி பாட்டி? என்ன இருந்தாலும் சாரதா ஆண்டி உங்க மருமக தானே. உங்களுக்கு அவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம். ஆனா அதுக்காக அவங்க உயிரெடுக்கவே நீங்க துணிஞ்சிருவீங்களா? ஏய், என்னடி உன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ உளறிக்கிட்டு இருக்க? என்னது, நான் வளர்றேனா? அப்ப இது என்ன? நீ கொடுத்த 4வது டோஸ் மருந்தால சாரதா உடம்பு முடியாம இருக்கா. அவளால கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு வர முடியாதுன்னு உத்தரவாதம் எல்லாம் கொடுத்த. அப்புறம் எப்படிடி சாரதா இங்க வந்திருக்கா? நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தத நான் மறைஞ்சு நின்னு வீடியோ எடுத்துட்டேன். ஏய், ஒழுங்கா இந்த வீடியோவை டெலீட் பண்ணு. என்னது, டெலீட் பண்ணவா? அதுக்காகவா நான் ரிஸ்க் எடுத்து இந்த வீடியோ எடுத்தேன்? இப்பவே இந்த வீடியோவை எல்லாருக்கும் நான் காட்டட்டுமா? வேண்டாண்டி, சொன்னா கேளு. கேக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? நிலா, என்ன நிலா, பாட்டிக்கிட்ட மொபைல் என்ன காட்டிட்டு இருக்க? ஏய் நிலா, என்னது சொல்லு. என்ன பாட்டி, உங்க பேரன் கேக்குறாருல, என்னன்னு சொல்லட்டுமா? என்னன்னு வெறும் வார்த்தையால சொல்லட்டுமா, இல்ல இந்த வீடியோவை காட்டட்டுமா? ஏய் நிலா, என்ன சொல்ற? என்ன வீடியோ? அது ஆகாஷ், அது ஒண்ணு இல்லப்பா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க எல்லாம் சந்தோஷமா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அத இவ மொபைல்ல வீடியோ எடுத்திருக்கா போல இருக்கு. அதத்தான் காட்டிட்டு இருந்தேன். அப்படியா? ஏய் நிலா, எங்க கொடு, அத நானும் என்ன ஆகாஷ், இதுல நீயும் தானே டான்ஸ் ஆடிட்டு இருக்க. அது என்னத்த நீ பாத்துக்கிட்டு? முதல்ல நான் பாத்துட்டு அப்புறமா உனக்கு காட்ட சொல்றேன். நீ போய் முதல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, போய் அவங்கள கவனிப்போ. சரிங்க பாட்டி. ஏய், இப்போதைக்கு உங்க பேரன் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோமேனு சந்தோஷப்பட்டுக்காதீங்க. நான் நினைச்சா இப்பவே இந்த வீடியோவை அவர்கிட்ட காட்ட முடியும். என்ன, இப்ப இந்த வீடியோ விஷயம் உங்க பேரனுக்கு தெரிஞ்சா கல்யாணத்துல கொஞ்ச நேரம் சலசலப்பு உண்டாகும். அதனாலதான் காட்டல. ஆனா கடைசி வரைக்கும் இப்படி அமைதியா இருப்பேன்னு நினைச்சிடாதீங்க. உங்களால என் அக்கா கல்யாணத்துக்கோ இல்ல சாரதா ஆண்டி உயிருக்கோ ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வைங்க, அடுத்த நிமிஷமே நான் இந்த வீடியோவை இங்க இருக்கிறவங்க கிட்ட மட்டும் இல்ல, போலீஸ், பிரஸ், சோசியல் மீடியான்னு எல்லா இடத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணிடுவேன். சொல்றது புரியுதுல்ல? ஏய், உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? உன் கல்யாணத்தை நிறுத்தணும்னு உன் அக்கா அந்த சாரதா கூட சேர்ந்துகிட்டு எவ்வளவு பிரச்சனை பண்ணா? அப்படிப்பட்டவளோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நீ எப்படி யோசிக்கலாம்? என்ன பிரெயின் வாஷா? என் அக்கா என் கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சது நான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான். இது கூடவா என்னால புரிஞ்சுக்க முடியாது? இப்படி முட்டாள்தனமா பிரெயின் வாஷ் பண்றீங்க. ஏய், இந்த சவுண்ட் குடுக்கற வேலைலாம் என்கிட்ட வேண்டாம். என் அக்காவுக்கு எனக்கும் 1000 மனஸ்தாபம் இருக்கும். ஆனாலும் நாங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க. நாங்க 2 பேருமே எப்பவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கவே மாட்டோம். புரியுதா? மறுபடியும் சொல்றேன்,
இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிகிற வரைக்கும் நீங்க அடங்கி உடங்கி அமைதியா இருக்கணும். அத விட்டுட்டு ஏதாவது குழப்பத்தெல்லாம் உண்டு பண்ணணும்னு நினைச்சீங்க, அடுத்த நிமிஷமே இந்த வீடியோவை வச்சு நான் உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன். பி கேர்ஃபுல். ஏற்கனவே அந்த சிவானியாலையும் சுகந்தியாலையும் டென்ஷன்ல இருக்கும். இவ வேற வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு மேலே என்ன டென்ஷன் பண்றாளே. முதல்ல இவளுக்கு ஒரு முடிவு கட்டணும். கட்டுறேன்.